ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பேஜ்குள்ளே போயிட்டு அப்படி ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கான ஏஜ், இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து போஸ்ட் அண்ட் வேக்கன்சி இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்தவரையில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது எது ஏஜ் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து 18 ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஏஜ்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை ஆன்லைன் அதை கொடுத்தீங்க அப்படின்னா இது டிஎன்பிஎஸ்சி கமெண்ட் என்சிஎஸ்ன்னு சொல்லி காட்டும். ஓகே கொடுக்கும். அது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவுகள் அதில் போயிட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து 1 டைம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்தோர் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை புதுசாக தான் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படின்ட்டுல ஒரு முறை பதிவு இதில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஓடிஆர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஓடிஆர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்னொரு வீடியோ தனியாக செப்பரேட்டாக போடுறேன். இப்போ ஏற்கனவே 1 டைம் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் ஓடிஆர் வந்து க்ரியேட் பண்ணணும். புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்க இந்த பேஜில் போய்ட்டு பயனாளர் குறியீடு அது மாதிரி கேப்சா கொடுத்து போகணும். இப்போது ஏற்கனவே 1 டைம் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். 1 டைம் பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே புதிய பதிவு செய்தோர் நுழைநிலைவு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஓகே கொடுக்கணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பயனாளர் குறியீடு கடவுச்சொல் கேப்சா கேட்கும். ஸோ உங்களோட பயனாளர் குறியீடு நீங்கள் ஒரு ஐடி வச்சுருப்பீங்க, அது வந்து கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அடுத்து கேப்சா கொடுக்கணும். ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணி கேப்சா கொடுத்துட்டீங்க அப்படின்னா சமர்ப்பியும் வரும். சமர்ப்பி கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் உள்ளே ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது இது மாதிரி தான் வரும். அதில் வந்து ப்ரொஃபைல் கரண்ட் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகி நிற்கும். அதில் வந்து நீங்கள் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் வந்து போகணும். ஸோ வந்து இந்த கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளிக் ஹியர் டு அப்படின்னு இருக்கும் பார்த்தியா, அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கானது வந்து பார்த்திங்கன்னா 1A குரூப் 1 அது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த குரூப் 1Aல பார்த்திங்கன்னா போஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அதில் 2 போஸ்ட் தான் இருக்குது, அது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1ன்னு இருக்குது பார்த்திங்களா, அது 2வதாக இருக்குது. ஸோ அதுதான் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போஸ்ட் வந்து நிறைய அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு 70 போஸ்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண வந்து குரூப் 1A கிடையாது, குரூப் 1 ஓகேங்களா. அந்த கீழே உள்ளது இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா காலத்தில் வந்து அப்ளை நவுன்னு இருக்கும். இந்த அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியே ஒரு பேஜ் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இப்போ கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துடும். ஸோ இதில் கேட்டிருக்க வந்து 1 டைம் பாஸ்வேர்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்களா, அது பதிவு பண்ண எல்லா விவரமும் வந்துடும். அது சமர்ப்பி கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களை ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து உங்களை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த ஃபோட்டோ பேஜ் வந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் வந்து நான் கீழே தர்றேன். இது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ஃபோட்டோ சைன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபோட்டோ எந்த சென்டிமீட்டரில் இருக்கணும், சைன் எந்த சென்டிமீட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. எல்லாமே தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளில் போய்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, டிஎன்பிசி ஃபோட்டோ கம்ப்ரெசர். இந்த டிஎன்பிசி ஃபோட்டோ கம்ப்ரெசரில் போய்ட்டு இது மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டும் இல்லையா, காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து செல்ஃபி இல்லாமல் நார்மலாக எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. அதில் டேட்டை வந்து ஏதாவது டேட் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள டேட்டில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த சூஸ் ஃபைலில் போய் டச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபோட்டோ வந்து மாற்றி டேட்டோடு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு டவுன்லோடு கொடுத்து வச்சுக்கோங்க. கன்வெர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிக்கும். இது டவுன்லோட் ஆகல கேலரியில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து அப்படியே வந்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இப்போ உள்ளே போயிட்டு அந்த பேஜ் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு அடுத்ததில் போகாமல் அந்த க்ரோமில் போயிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ்ங்கிற பாயிண்டில் வச்சு அந்த பேஜில் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பேஜ் காட்டும். ஸோ அதில் போய்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் நம்ம பண்ணிகிட்ருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பேஜ் போகிறோமே இது போயிடுமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த க்ரோமில் போய் பண்ணும்போது அந்த பேஜ் வந்து நிற்கும் அப்படியே. ஸோ அதில் போய்ட்டு நம்ம ஃபோட்டோ அப்லோட் கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அப்ளை பண்ணோன்னா. ஏன்னா உங்களோட சைஸ் நம்ம கரெக்டாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைன் கேட்டிருக்காங்க. ஸோ சைனுக்கு வந்து சைன் கம்ப்ரெசர் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் ஃபைல் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட சைனை வந்து போட்டு அதில் வந்து கேலரியில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. கேலரியில் உள்ளதை சூஸ் ஃபைலில் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து வந்துடும் உங்களோட சிக்னேச்சர். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டவுன்லோட் போட்டு வச்சுக்கணும் அதையும். ஸோ ரெண்டுமே டவுன்லோட் போடணும். டவுன்லோட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து மொபைலில் பண்ணும்போது அப்படியே உங்கள் கேலரியில் நிற்கும். நீங்கள் வந்து அதை சூஸ் ஃபைல் கொடுக்கும்போது அப்படியே வந்துடும். இந்த சைனும் இந்த ஃபோட்டோவும் வந்து லாஸ்ட்டில் நம்ம கொடுக்கும்போது வந்து இந்த சைன் நேராக கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே நேராக இருக்கா, இல்லை இப்போ வந்து கீழேருந்து மேலே போகிறது மாதிரி சைன் இருக்கா எப்படின்னு நீங்கள் அதில் பார்த்துக்கணும். ஓகேங்களா, அந்த சைன் வந்து நேராக இருக்கணும், அந்த பாக்ஸ்க்குள்ளே நேராக இருக்கணும். அதாவது இடமிருந்து வரோம்னு சொல்லலாம், அது மாதிரி அது கொடுத்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒன் டைமில் அப்ளை பண்ணீங்க இல்லையா, உங்களோட அட்ரெஸ்ஸு, அந்த ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அந்த டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதில் காட்டும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பர்பஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பிளாங்காக தான் இருக்கும். அதில் நீங்கள் தான் ஃபில்அப் பண்ணணும். உங்களோட பேர் கரெக்டாக இனிஷியல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் வந்து நீங்கள் இது பண்ணணும், ஃபீமேலாக மேலாங்கிறது கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி ஓகேங்களா, வகுப்பு அது வந்து கொடுக்கணும். நீங்கள் என்ன கேஸ்ட், எஸ்சினா எஸ்சி, பிசினா பிசி, எம்பிசினா எம்பிசி அந்த மாதிரி வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க, கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கரெக்டானது கொடுங்க, உங்கள் மொபைலில் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஐடி இதெல்லாம் வரும்போது நீங்கள் இதில் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் ஐடி, இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜ், நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். அதில் பார்த்திங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதில் வந்து அட்ரெஸ்ஸு எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து ஏற்கனவே நீங்கள் ஒன் டைம் இருக்கிறனால இதில் காட்டும். ஸோ நீங்கள் ஃபில்அப் பண்ண தேவையில்லை, அதில் இருக்கும். ஒருவேளை அதில் இது பண்ணணும்னா நீங்கள் கீழே வந்து பக்கத்துலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், எடிட் ஆப்ஷன், அதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி இது காட்டும். நீங்கள் மாற்றுத்திறனாளியா அந்த இதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் நோ கொடுத்துட்டு
அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் நோ கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாள் இராணுவத்தில் இருக்கீங்களா, மிலிட்ரியில் இருக்கீங்களான்னு கேட்கும். ஸோ அது வந்து நம்ம இல்லைன்னு கொடுத்துலாம் எடுத்துக்கணும். அதை சேவ் இது கொடுத்துட்டு சேவ் பண்ணி கொடுத்தோம்னா அடுத்த பேஜ் போயிடும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து இந்திய அரசு பணியில் இருந்திருக்கிறீங்களா, ஏற்கனவே ஒர்க் பண்ணுறீங்களா என்னென்னு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து நோ கொடுத்துடணும் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பணிபுரியும் நிறுவனத்தின் வகை. ஸோ அது வந்து நம்ம வந்து செல்ஃப் அன்எம்ப்ளாய்டு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா என்னென்னு கேட்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து நோவே கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இப்போ தானே பண்ணுறோம், எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறதுனால நோ கொடுத்துருங்க. எல்லாமே தமிழில் தான் இருக்கும், நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் எஸ் நோ அது வந்து கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நம்மளோட எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, நம்ம மேலே கேசஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அது வந்து நோ கொடுத்துருங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கா, இல்லை நீங்கள் வேறு யாருக்கும் எஃபர்ட்ஸாக இருக்கீங்களா என்ன, அதெல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கும் வந்து நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸை டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எஸ்எல்சி கேட்கும். 10th மார்க் ஷீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து டேட் எப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுன்னு காட்டியிருக்கோம். அதை வந்து நீங்கள் வந்து எந்த இயரில் முடிச்சிங்க டேட் ஆஃப் இதோட அதில் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர்னு மேலே கார்னரில் இருக்கும். ஸோ அந்த சான்றிதழ் எண் அதை கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் தமிழை பாடமாகவோ மொழியாகவோ படித்திருக்கீங்களா அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து 10th தமிழ் வந்திருக்குன்னா ஆமாம் நம்ம எஸ் கொடுத்துடலாம், தமிழ் இருக்கும் தானே. ஸோ அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th அதே தான். எக்ஸாம் எப்போ முடிஞ்ச தேதி வந்து இயரோட நீங்கள் வந்து மந்த்து டேட்டு மந்த்து இயர் 3மே போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்போட பேர் ஹெச்எஸ்சி அது போட்டுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனே நீங்கள் கொடுத்துக்கலாம். அது சீனியர் செகண்டரி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஹெச்எஸ்சி அதே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து 12th நம்மளுக்கு தமிழ் புக் இருக்கும். ஸோ தமிழ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோ இருக்கவங்க டிப்ளமோ கொடுங்க. இப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் டிஎன்பிஎஸ்சி பதில் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம். ஸோ நிர்ணயிக்கப்பட்ட கல்வி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அது கொடுத்தாலே போதும். அது நீங்கள் இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து எம்ஏ வந்து செகண்ட் இயர் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு அந்த இதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது டிகிரி முடித்தவங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், டிகிரி முடித்தவங்கள. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து யூஜி டிகிரிலையும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து எந்த தேதியில் முடிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணணும். படிப்போட பேர் அப்படிங்கிற இடத்துல இங்கே வந்து மொபைலில் தானே பண்ணுறீங்க. ஸோ அதனால் எனி யூஜி டிகிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி எனி யூஜி டிகிரி அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறுவனம் யூனிவர்சிட்டி நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி எதில் முடிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சான்றிதழ் என்ன, அதுவும் பார்த்திங்கன்னா அது மார்க் ஷீட்டில் கார்னரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம்ல அதில் கார்னரில் இருக்கும், அதை வந்து நீங்கள் அதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் தமிழில், அதாவது டிகிரியையும் தமிழில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. டிகிரி வந்து இப்போ எங்கள் தமிழே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நோ கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் வந்து தமிழுக்கான இடஒதுக்கீடு கேட்பீங்களா, ஸோ அதுக்காக தாங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பிஜி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிகாம், பிஎல் அதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பிஜி, எம்ஏ, எம்ஃபில் அது எம்எஸ்சி அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ரூரல் சர்வீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் அந்த மாதிரி படிக்கிறவங்க வந்து அந்த கிராஜுவேஷன் எஜுகேஷன் இருக்குல்ல அது மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து டிகிரி முடித்தவங்களுக்குனால நம்ம வந்து போஸ்ட் கிராஜுவேட் அது கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த டிகிரியோட இதெல்லாம் கேட்கும், அது வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டிருக்கு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு விசிபிலிட்டி கண் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது எழுத்து எழுதுறதுக்கு அந்த இது கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் எஸ் வந்து கொடுத்துருங்க. நம்ம கரெக்டாக தானே இருக்குது. ஸோ அதனால் ஓகேவா. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இது வந்து எவ்வளோ உங்களுக்கு விஷன் இருக்குங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ இருக்குது, மேல்னா எவ்வளோ, ஃபீமேலுக்கு எவ்வளோ ஹைட் வேணும், அண்டு விசிபிலிட்டி எவ்வளோ. இப்போ போலீஸ் இதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக தான் இருப்போம். ஸோ அதனால் நம்ம வந்து எஸ் கொடுத்துருவோம் ரெண்டுக்குமே. ஓகேவா, ரெண்டுக்கும் எஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்கள் மேலே ஒரு தடவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சரியாக கொடுத்துருக்கீங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஓகே பண்ணிவிட்டு கீழே டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸ்க்கு வந்து கரெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேஜ் லோட் ஆகி வந்துடும். இது மாதிரி ஒரு இது வரும், அதில் ஆம்னு வந்து கொடுத்துடுங்க. கரெக்டானது தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு வெரிஃபை வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் போயிடுவோம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி திறனை தமிழ் பயிற்று மொழியில் பயின்றதற்கான இடஒதுக்கீடு கோருகிறாரான்னு கேட்குறாங்க. இப்போது தமிழ் பிடிச்சவங்கன்னா இருந்தால் ஆம் கொடுங்க. டிகிரி வரைக்கும் சொல்கிறேன், 1லேருந்து 10th 12th டிகிரி 3rd இயர் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்கன்னா ஆம்னு கொடுத்துருங்க. இல்லை டிகிரி வந்து வேறு லாங்குவேஜில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது கேட்க மாட்டாங்க. ஓகேவா, இப்போ எஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த எஸ்எஸ்எல்சி 10th 12th யூஜியில் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருக்கிறதுக்கான இது வந்து டிக் கொடுத்துடணும். ஓகேவா, அந்த சர்டிஃபிகேட் வந்து அங்கே கேட்பாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிஎஸ்டி சம் ஆயிருக்கு இல்லையா, தமிழ் வழியில் படிக்கிறதுக்கானது, அந்த அதோட சான்றிதழ் வாங்கியிருப்பீங்கல்ல, எந்த செக்ஷன் வரைக்கும் படிச்சிருக்கீங்க என்ன இதுங்கிறது, அதை வந்து நீங்கள் வந்து கரஸில் படிச்சிங்களா, ரெகுலரில் படிச்சிங்களா, தமிழில் படிச்சிங்களா, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணணும். கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படித்து பார்த்துட்டு அதில் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இது வந்து தமிழ் வழியில் படித்தவங்களாம் இடஒதுக்கீடுக்காக இதை நம்ம வந்து ஃபில்அப் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ தமிழ்னா 10th 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க காலேஜில் மட்டும்தான் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து அது கிடையாது, டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து தமிழில் தான் படிச்சிருக்கணும். ஓகேங்களா, அது இல்லாதவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுங்க, அது இருக்கவங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆனால் கரெக்டாக கொடுங்க இது எல்லாமே, சரிங்களா. கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் பாக்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஓகே பண்ணிடணும். இப்போ டிகிரிக்குமே கொடுக்குறோம், 10th 12th டிகிரி வரைக்கும் முடித்தவங்களுக்கு அதை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி அதெல்லாம் கொடுக்குறோம். நான் ஏன் இடையில அப்படி கேப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கேங்கிறது தெரியும். நான் கொஞ்சம் வாய்ஸ் ஸ்பீடாக போடுற மாதிரி எனக்கே தோணுது. பட் ஆனால் எனக்கு வந்து ஸ்பீடாக பேசி பேசி எனக்கு பழகிட்டு,
ஸோ அதனால தான் இப்போது அது வந்து இருக்குங்கிறவங்களுக்கு தான் அது, இல்லைங்கிறவங்களும் டேரெக்டாக இல்லைன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து தமிழ் மொழியில் வந்து இடஒதுக்கீடு வர முடியாது, ஓகேங்களா, முடிக்காதவங்க. ஸோ அதை கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துரும் அப்படின்னா கண்டினியூ ஆகிடும். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், ஓகேவா, குரூப் 1 சர்வீசஸ்ன்னு இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து லேபர் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதாவது உங்களோட தேர்வு மையத்தை சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சென்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த இடம் இருக்கோ அதை வந்து நீங்கள் அதில் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும். ஸோ நாங்கள் திருவண்ணாமலை, திருச்சி, ஸோ அது மாதிரி எது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு செகண்ட்னு அவங்க வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, சென்னையில் தான் எழுத முடியும். ப்ரிலிமினரிக்கு தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, ஓகேவா. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டகரி இருக்குது. இப்போ எஸ்சிக்கெலாம் வந்து கிடையாது. மற்ற கேஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ளே நம்ம வந்து கட்டணும். அப்படி கட்டாமல் நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் காஸ்ட்டு கட்டணும். ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து இது வந்து அமௌண்ட் கிடையாது. ஸோ வந்து அதில் ஃபீஸ் எக்ஸம்டடுன்னு வந்துடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இருக்கவங்க வந்து இதில் வந்து கட்டிவிடுங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மேலே உள்ள எல்லாமே கரெக்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அந்த டிக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது டிக் பாக்ஸில் வந்து மேலே உள்ள விவரங்களும் சரின்னு சொல்கிறோம், ஓகே. கொடுத்ததுக்குன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் வெயிட்டிங்னு வரும். பாக்கி எல்லாமே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பாக்ஸையுமே வந்து டிக் பண்ணணும் நீங்கள், ஓகேவா. ஒரு 10-12 பாக்ஸ்கிட்ட வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் உள்ளதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு மேலே உள்ளது எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மட்டும் டிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையுமே டிக் பண்ணணும். டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பேஜ் வரும். அக்ரின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தது எல்லாமே கரெக்டு தானேங்கிறது. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து அக்ரி வித் இதுன்னு கொடுக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இது வரும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அங்கே அப்ளிகேஷன் நம்பரோட வந்து அவங்க ஃபோட்டோ சைன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து அது ஒரு தடவை மறுபடியும் பார்த்துக்கோங்க. அந்த சைனு நேராக இருக்கணும், அந்த ஃபோட்டோ இருக்கணும். அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் அதை கொடுத்துட்டு ஐ அக்ரி டு ரெடி அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓகேங்களா. இதில் வந்து லாஸ்ட்டாக டெக்ளரேஷன் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வெளில வந்துடும். இதுவே ஃபீஸ் வந்து நம்ம வந்து 1 ரூபா பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பேமெண்ட் டைப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எதில் கட்டுறோம், ஆன்லைனில் கட்டுறோமா இல்லை டிடி எடுத்து கட்டுறோமாங்கிறது இது பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபரா, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, யூபிஐ பேமெண்ட்டா என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட் என்னங்கிறது போய் கட்டிவிட்டு உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்துடும். கட்டிட்டிங்கன்னா இதில் வந்து ஸ்கேனர் போய்ட்டு இருக்கும். ஸ்கேன் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம். யூபிஐ மூலிமா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது ஸ்கேன் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும். உங்கள் பேஜ்குள்ளே கூகுள் பே அது மாதிரிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் பின்னு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேஜ் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸி தான். நீங்கள் மெதுவாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து பொறுமையாக டவுன்லோட் பண்ணி அந்த பேஜ்குள்ளே போய்ட்டு நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.